ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் அப்பாவி மக்களை ஏமாற்றி போலியாக லாட்டரி குழுக்கள் நடத்தும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வதும் வெளி மாநில லாட்டரிகளை விற்பனைக்காக கொண்டு வருவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலத்தில் தினந்தோறும் நடைபெறும் லாட்டரி சீட்டுகளின் வரிசை எண்களை தமிழகத்தில் உள்ள பல நகரங்களில் சாதாரண துண்டு சீட்டுகளில் எழுதி அதை குழுக்கள் நடத்தி பரிசு தருவதாக தெரிவித்து அப்பாவி மக்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் தன் கைவரிசையை காட்டத் துவங்கியது. இந்த மோசடி கும்பலை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி அவ்வப்போது பலரை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் மோசடியாக லாட்டரி விற்பனை செய்யும் தொழிலை தொடர்ந்து நடத்தியே வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் மோசடி லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டிருந்தாலும் சத்தியமங்கலத்தில் மட்டும் மோசடி லாட்டரி குழுக்கள் நடத்துவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த ஈரோடு மாதத்தில் நடந்த அதிரடி நடவடிக்கையின் போது மாவட்டம் முழுவதும் லாட்டரி விற்பனை செய்ய பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் சத்தியமங்கலத்தில் மட்டும் பெயரளவில் ஒரு சிலர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சத்தியமங்கலத்தில் பேருந்து நிலையத்தில் பின்புறம் வடக்குப்பேட்டை SRT கார்னர், கோட் வீரான்பாளையம் மற்றும் வடவள்ளி உள்ளிட்ட கூலி தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் அனுமதி பெற்று நடைபெறுவதைப் போல வெளிப்படையாக கடைகளை அமைத்து அங்குள்ள ஒவ்வொரு கடைகளிலும் 3 முதல் 5 பேர் வரை அமர்ந்து மோசடி லாட்டரி சீட்டுகளின் குழுக்கள் எண்களை வெள்ளை மற்றும் வண்ண காகிதங்களில் எழுதி அப்பாவி மக்களிடம் ஏமாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். நாள்தோறும் லட்சக்கணக்கான பணத்தை அப்பாவி மக்களுடன் மோசடி செய்து ஏமாற்றும் இந்த நபர்கள் யார் என்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிந்த நிலையிலும் இதுவரை இந்த மோசடி கும்பலை சேர்ந்த ஒருவர் கூட கடந்த 6 மாதங்களாக எந்த ஒரு லாட்டரி மோசடி வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் மோசடி லாட்டரி குழுக்கள் நடத்துவதாக ஏமாற்றி வரும் இந்த மோசடி கும்பலின் தலைவன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கூட்டாளிகளின் விவரங்கள் நன்கு அறிந்த காவல்துறையினர் இதுவரையில் இந்த கும்பலை சேர்ந்த ஒருவர் மீது கூட வழக்கு பதிவு செய்யாமல் வேடிக்கை பார்த்து வருவது ஏன் என்று ஈரோடு மாவட்ட கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தி சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் மோசடி லாட்டரி குழுக்கள் நடத்துவதாக கூறி எண்களை எழுதி விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்தி மோசடி கும்பலிடம் பணத்தை கொடுத்து ஏமாறும் அப்பாவி மக்களை காப்பாற்றிட வேண்டும் என சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.